எல் நினோ காலநிலை மாற்றம் இந்தியாவிற்கும் குறிப்பா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு வறட்சியை ஏற்படுத்த போவதா மத்திய அரசும் மாநில அரசும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க. சமீப காலங்கள்ல சோசியல் மீடியாக்களையும் ஊடகங்கள்லையும் இதனுடைய எல் நினோ அப்படிங்கிறது மிகவும் பேசுபொருளா மாறி இருக்கு. எல் நினோ அப்படிங்கிறது பசிபிக் பெருங்கடலினுடைய மேற்பரப்பினுடைய நீர் வெப்பமடை ஆகிறதுனால அதனுடைய காலநிலை மிகவும் வறட்சியா மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. கடல்ல ஒரு மூலையில ஏற்படக்கூடிய இந்த வெப்பம் கடைக்கோடியில வாழக்கூடிய மக்கள்ல இருந்து விவசாயிகள் வரைக்கும் முற்றிலுமா பாதிக்கப்படுவாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா ஆமா. மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலோட அடிப்படையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 மாநிலங்கள்ல 200க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் பாதிக்கப்படும். குறிப்பா தமிழ்நாட்டுல மட்டுமே 12 மாவட்டங்கள் இந்த வறட்சியால பாதிக்கப்பட போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. திருப்பத்தூர், அரியலூர், கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர் இப்படி பல மாவட்டங்கள் இதனுடைய வரிசையில, அதாவது 12 மாவட்டங்கள்ல பாதிக்கப்படும். டெல்டா மாவட்டங்களும் அதே போல மானாவாரி பயிர்களை சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளும் குறிப்பா நிலத்தடி நீர் மட்டம் மிகவும் குறையும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. எல் நினோ குறிப்பா தமிழகத்துல எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத சாதாரண மக்களுக்கும் புரியக்கூடிய வகையில கோவையினுடைய வேளாண் கல்லூரியின் காலநிலை மாற்ற பேராசிரியர் தெளிவா சொல்லியிருக்காரு, பார்க்கலாம். இப்போ எல் நினோங்கிறது பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். அதாவது பசிபிக் பெருங்கடலில் மேற்பரப்பு வெப்பநிலை நார்மலாக இருக்கிறத காட்டிலும் ஒரு 0.5 டிகிரி அதிகமாகிறது எல் நினோன்னு சொல்கிறோம். இப்போ அதிகமாயிட்டு இருக்குதுன்னு எல்லா ஏஜென்சிஸ் சொல்லியிருக்காங்க. இது இன்னும் வலுவான எல் நினோவா உருவெடுக்குங்கிறது எல்லாம் முன்னறிவிப்பு செஞ்சுருக்காங்க. இது ஒரு வலுவான எல் நினோவாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இது வரைக்கும் 0.95 டிகிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது 1.5 டிகிரி 2 டிகிரி வரும் ஆகஸ்ட், செப்டம்பர் அல்லது டிசம்பர் மாதங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பாதிப்புகள் தென்மேற்கு பருவமழையில் கொஞ்சம் மழை குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இது ஒரு காரணி மட்டும் நம்ம சொல்ல முடியாது, மற்ற காரணிகளும் நம்மளுக்கு இருக்குது. அதாவது இந்திய பெருங்கடல் மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய வெப்பநிலை மாறுபாடுகள் இருக்கும்போது நார்மலாக இருக்கிறத விட பாசிட்டிவ் ஆயிரும்னு மாடல்கள் சொல்லிகிட்டு இருக்குது. அந்த வாய்ப்புகள் வரும்போது வடகிழக்கு பருவமழை நம்மளுக்கு நார்மலை விட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஜென்ரலாக கொஞ்சம் நார்மலாக இருக்கிறத காட்டிலும் கொஞ்சம் வெப்பநிலை அதிகமாக இருக்கும். அது ரொம்ப பெரிய அளவில் வெப்ப அலைகளாக உருவாக்குறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் குறையும். நம்மளுடைய சதர்ன் பெனின்சுலார் இந்தியாவே சுற்றியும் தண்ணியால் சூழப்பட்டதுனால நம்ம ஓரளவுக்கு இந்த வெப்ப அலைகள் ரொம்ப அதிகமாகாது அப்படின்னு தான் இது வரைக்கும் நடந்த நிகழ்வுகளில் கொஞ்சம் அதிகமாகலாம். அப்படிங்கிறப்ப சில பாதிப்புகள் இருக்குமே தவிர பெரிய அளவில் அது ஒரு வெப்ப அலையாக உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. பசிபிக் பெருங்கடல்ல ஏற்படக்கூடிய இந்த காலநிலை மாற்றம் பருவமழையை முற்றிலுமாகவே தடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பருவமழைக்கான ஒரு ஆப்பும் தொடங்கப்பட்டிருக்கு வேளாண் கல்லூரியில. குறிப்பா பாத்தீங்கன்னா இது கோவை மட்டுமல்லாம தமிழ்நாடு முழுவதுமாகவே இருக்கக்கூடிய விவசாயிகள் அடுத்த ஒரு வாரத்திற்கு அதனுடைய வெயிலானது இல்ல மழை அதனுடைய தாக்கம் எந்த அளவு இருக்கும், அதனுடைய பனிப்பொழிவு எந்த அளவு இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆப் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அட்டஸ்டேச்சாக நமக்கு எங்கெல்லாம் மழை பெய்யும் அப்படின்னு பார்க்கக்கூடிய இடம் இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் கிடைக்கும். இதில் பார்த்தோன்னா ஒவ்வொரு தேதிக்கும் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் மழை பெய்யுமோ அத்தனை லிஸ்ட்டும் டீட்டெயிலாக கொடுத்துட்டோம். டேரெக்டாக இது கொடுத்துட்டோம். இதுவுமே எக்ஸ்ட்ரீம். இதுலேயுமே தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் கூடுதல் மழை பெய்யுமோ அதெல்லாம் வேணும் பார்க்கணுன்னா கூட இதில் பார்க்க முடியும். இப்போ எக்ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே மட்டும்தான் தமிழ்நாட்டில் 30 mm 35 mm மழை பெய்ய போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு மொத்தமாகவே தமிழ்நாட்டில் இந்த வாரத்தில் எந்தெந்த லொக்கேஷனாக மழை பெய்யும் அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமாக தெரிஞ்சுக்கலாம். இது விவசாயிகளுக்கு மட்டும் இல்லாமல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸில் இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் எல் நினோவால பெரும் வறட்சியானது ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக 1997 அதே போல் 98 அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 2002 2003 இதில் பெரும் வறட்சியானது 2015 2016 காலகட்டங்களில் தான் மிகப்பெரிய ஒரு வறட்சியானது ஏற்பட்டிருக்கு. இதில் நிலத்தடி நீர் ரொம்ப குறைஞ்சு அதில் தண்ணிக்காக, அதாவது குடிக்கிற தண்ணியை கூட காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வறட்சியும் ஏற்பட்டிருக்கு.
இன்றைக்கி சில இடங்களில் 1000 அடிக்கு ஆழ்துளை கிணறுகள் தோண்டி அது வந்து தண்ணீர் வராமல் போகின்ற காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ இது வந்து நிலத்தடி நீர் போயிட்டே இருக்குது. அப்போ இதுக்கு என்ன பிரச்சனைகள் இந்த உருவாக்கும் அப்படின்னா, ஒரு பக்கம் வறட்சி, ஒரு பக்கம் வந்து விவசாய உற்பத்தி குறையும், விவசாயிகள் வந்து மீண்டும் நஷ்டம் ஏற்பட்டு கிராமங்களிலிருந்து வெளியேறி இந்த நகரங்களை நோக்கி வருவாங்க சிறு விவசாயிகள் குறிப்பாக. அதே தவிர மழை பெய்கின்ற காலங்களில் குறிப்பாக தஞ்சை மாவட்டம், திருச்சி மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் வந்து அந்த நிலத்தடி நீர் வந்து உடனடியாக மேலே உயர்கின்ற ஒரு காட்சியை நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ அரியலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், வேலூர் இந்த பக்கம் எடுத்திங்கன்னா சேலத்தில் ஒரு பகுதி, விழுப்புரம் அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து திருவண்ணாமலை, அந்த பக்கம் போனீங்கன்னா மதுரை, சிவகாசி இந்த மாதிரி பகுதிகள் முழுக்க வந்து நிலத்தடி நீரை ஏற்கனவே படு பாதாளத்திற்கு சென்றிருக்கிறது. விவசாயிகளுடைய நிலைமை இன்று 500லிருந்து 1150 அடி வரைக்கும் இன்று நிலத்தடி நீர் மட்டம் கீழே போய்விட்டது. இதற்கு காரணம் பருவத்தில் மழை பெய்யவில்லை என்பதுதான். காலமாக இந்த ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்லுவார்கள். இந்த ஆடி மாதத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வேண்டும். இன்று நொயலாறு வறண்டு காணப்படுகிறது. வானம் பார்த்த பூமிகளை எல்லாம் கைவிட்டு பாசன நீரை இன்று பாயக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் பற்றக்கூடிய நிலைமை தான் தொடர்ந்து விவசாயிகளுடைய இருந்து வருகிறது. இதனால் பயிர் உற்பத்தியும் பாதிக்கப்படுகிறது. விவசாயிகளுடைய முட்டுவலி, அதாவது பொருளாதாரம், அதாவது உற்பத்தி செலவு என்று சொல்லக்கூடியவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இன்று ஒரு போர்வெல் அமைக்கும் பொழுது ஒரு விவசாயிக்கு குறைந்தபட்சம் 2 லட்சத்திலிருந்து 2,50,000 வரை செலவாகிறது. இந்த செலவு தொகை என்பது விவசாயினால், அதாவது விளைகின்ற பயிர்கள் மூலம் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இன்று இருக்கிறோம். பொதுவாக இன்னைக்கு விவசாயிகள் விவசாயம் பண்ணுறதுக்காக போர் போட்டாலும் கூட அதனுடைய நிலத்தடி நீர் இல்லாமல் பம்பு செட்டில் வெளியே தண்ணி வர்றதுக்கு அவ்வளவு திண்டாட்டமாக இருக்குது அப்படின்னு விவசாயிகள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு புலம்பலை வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த தண்ணி இருந்தால் மட்டும்தான் அவங்க விவசாயத்தை மேற்கொள்ள முடியும். குறிப்பாக இந்த மானாவாரி பயிர்களை விளைவிக்கக்கூடியவங்க இந்த பருவமழையை மட்டுமே நம்பி இருக்காங்க. இத்தகைய வறட்சியை காணும்போது மிகப்பெரிய அடி முதல்ல விவசாயிகளுக்கு மட்டும்தான் விழும். கோவை மாவட்டத்திலே நிறைய ஆராய்ச்சி மையங்கள் நிறைய செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் காலத்துக்கேற்ப நோய் எதிர்ப்பு சக்தியுடைய விதைகளை பயிர் செய்தால் மட்டும்தான் இனி வருங்காலத்தில் விவசாயிகளாக இருக்க முடியுமே தவிர உற்பத்தி செய்கின்ற செலவு தொகை கூட கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய நிலைமை பொருளாதாரத்தில் பின்தங்கி அவலநிலை தான் நேரிடும். நிறைய விவசாயிகள் இன்று பூமியை விற்று செலவு பண்ணக்கூடிய ஒரு அவல நிலை தான் இருக்கிறோம். அன்று மழை பெய்தால் பள்ளம்படிகையில் சின்ன நீரோடைகள் எல்லாம் நீர் வரத்துகள் இருந்தது. கடந்த ஒரு 5-6 ஆண்ட சிறு ஓடைகள் எல்லாம் நீர் வரத்து சுற்றமாக நின்றுவிட்டது. நிலத்தடி நீர் சேமிப்புக்கு உண்டான பெரிய வழிவகைகளை நாம் செய்யாததான் இதனுடைய பாதிப்பாக நாங்கள் கருதுகிறோம். அதே போல் வறட்சியை தாங்கி வரக்கூடிய பயிர் வகைகளை உற்பத்தி செய்வதற்கு விவசாயிகளுக்கு முன்னுரிமை தர வேண்டும். அதற்குண்டான திட்டங்களை வகுக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் வருங்காலத்தில் குடிநீருக்கே ஒரு அலால் படக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடிய, கண்கூடாக பார்க்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஸோ இப்படி விவசாயத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு விவசாயியோடைய புலம்பலை தான் இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து அரசுக்கு அவங்க பல்வேறு கோரிக்கைகளை, அதாவது வறட்சி ஏற்படுறதுக்கு முன்னாடியே அவங்க பல்வேறு கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்காங்க. நாம் இன்னும் அதிகப்படியான வறட்சியைத்தான் சந்திக்கக்கூடுமே தவிர போதிய வசதிகள், நீர்பிடிப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் வருங்காலங்களில் நீரையே அறுதியாக பார்க்க வேண்டிய, பொருட்காட்சியில் வைத்து பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளும் வரும். என்று கேட்டால் இன்றே நம் தண்ணீரை விலைக்கு வாங்கி பயிர் செய்யக்கூடிய காலங்கள் வந்துவிட்டது. இனி வறட்சி என்பது நம் கண்டூரத்தில் தான் இருக்கிறது. இதற்குண்டான திட்டங்களை பொதுப்பணித்துறையின் மூலமாக அரசு வகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நமதுடைய வாய்க்கால்களில் நீர் ஊற்றம் வரும்பொழுது நம்முடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வருகின்ற நீர்களை நிலத்தடியிலே, அதாவது நம்ம மாவட்டத்தில் வெளியே போகாத அளவுக்கு நிலத்தடியிலே சேமிப்புக்கு உண்டான திட்டங்களை வலுவாக தீட்டப்பட வேண்டும். கோவை மாவட்டத்தில் அதிக நீர்பிடிப்பு இருக்கின்ற குளங்கள் எல்லாம் இன்று ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வற்றாத நதிகளாக இருந்ததெல்லாம் இன்று வெறிச்சோடி காணப்படுகிறது. அந்த மாதிரியான நீர்மட்டம் இன்று நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு போகிறது. இதுக்கு விவசாயிகள் மட்டுமல்ல, அதிகாரிகள் மட்டுமல்ல, பொதுமக்களிடமிருந்து போதிய விழிப்புணர்வு இல்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இவ்வாறான சூழலில் மத்திய மாநில அரசுகள் விவசாயத்துக்கு வழங்கப்படுகின்ற கடன்களை முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சின்ன ஒரு துயரத்திலிருந்து விவசாயிகள் மீள முடியும். இனி வருங்காலத்தில் விவசாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஹெக்டேருக்கு மாதம் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையாக ரூபாய் 10,000 வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் விவசாயிகள் இந்த விவசாயத்தை தொடர்ந்து செய்வார்கள். இல்லை என்று சொன்னால் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அறிவியல் ஒருபுறம் வளர்ந்துட்டே வந்தாலும் விஞ்ஞானிகள் பல விஷயங்கள், அதாவது இந்த காலநிலை மாற்றம், வானிலை மாற்றம் அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிஞ்சு அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் இன்னொரு புறம் ஆன்மீகத்துல இத்தகைய ஒரு வறட்சி ஏற்படும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுல மனித அழிவுகளும் இதுல ஏற்படலாம் அப்படின்னு ஆன்மீக ரீதியாகவும் சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கலாம்.
கோயம்புத்தூரில் 700 அடியை தாண்டி தான் தண்ணிங்கிற நிலைமைக்கு வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் என்ன கால சூழ்நிலை இருக்குது? இது பிரபவா வருடம். குறிப்பாக 14 வருடங்களுக்கு ஒரு முறை உலகளாவிய பஞ்சம் ஏற்படும் என்பது ஒரு பொதுவான முறை. இந்த 14 தான் 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கோயிலில் கும்பாபிஷேகம்லாம் பண்ணுறாங்க, இந்த பஞ்சம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சோன்னா நல்லா மழை பெய்யுங்கிற நம்பிக்கையோட மக்கள் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. இப்போ இந்த 14 வருஷத்துக்கு முன்னாடின்னு எடுக்கும் பொழுது 2014, 12, 13, 14, 15 காலெல்லாம் தமிழகம் மிக மோசமான வறட்சியை சந்தித்தது. அதற்கு முன்பு பார்த்திங்கன்னா 2003-4லேயும் இதே மாதிரி வறட்சியை சந்தித்தது. எதற்காக வந்து கிரகங்களுடைய மாற்றங்கள் இதற்கு ஒரு மூல காரணமாக இருக்குது. தற்பொழுது இருக்கின்ற கிரக சூழ்நிலைகள் எல்லாம் சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு சென்று இருப்பதனாலே உலகமெல்லாம் வெப்பமயமாகும். ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த நிலைமைன்னு நினச்சிக்காதீங்க, உலகம் முழுக்க வெப்பமயமாகும். அந்த வெப்பநிலையை நான் கடந்த ஒரு ஜனவரி மாதமே எச்சரிக்கை பண்ணேன். இந்த மாதிரி வெப்ப சூழ்நிலை, வெப்பசலனம் வீச போகுது, வெப்பச்சலன காற்று வீச போகுது உலகம் முழுக்காட்டு. நீர் கிரகம் என்று அழைக்கப்படுகின்ற சந்திரனுடைய ஆதிக்கம் பூமியில் குறைஞ்சிட்டு இருக்குது. சூரியனுடைய ஆதிக்கம் பூமிக்கு அதிகமாகும் பொழுது உலகம் முழுக்கம் வெப்பம் சம்பந்தமான வியாதிகள் அதிகரிக்கும். அதனால் கோயமுத்தூர் மட்டுமல்ல, தமிழகத்தில் மிக பெரும் தண்ணீர் பஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வெப்பத்தினால் மக்கள் உயிர் பலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் தமிழகங்களில் தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு. ஆனாலும் வெப்பத்தால் கண்டிப்பாக மரணம் ஏற்படும், இது உறுதி. இந்த வரை நடைபெற வேண்டிய கோடை மழையே தமிழகத்துக்கு கிடைக்காம போயிடுச்சு. அதனாலேயே இப்போது நீரோட்டம் ரொம்ப குறைஞ்சிருக்குது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காக 108 நாட்கள் நாங்கள் தொடர்ந்து பூஜை செஞ்சுட்ருக்குறோம். எல்னினோ வறட்சி அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமான ஒரு சவால் தான் பார்க்கப்படுது. குறிப்பா இந்த தாக்கம் ரொம்ப நீண்ட காலத்துல மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடியது. முறையான நீர் சேமிப்பு, அதே போல மழைநீர் சேமிப்பு, குறுகிய கால பயிர்கள் விளைவிக்கக்கூடிய அந்த விதமான விவசாயிகளையும் கற்றால் மட்டுமே இந்த எல்னினோ வறட்சியிலிருந்து தப்பிக்க முடியும். நமக்கு கிடைக்கக்கூடிய மழையை சரியான அளவில் விவசாயிகள் அதை நிலத்திலேயே தங்கி நிலத்தில் இது பண்ணுற மாதிரி செஞ்சுக்கலாம். நில வடிவமைப்பு முறைகள், ஆழச்சால் அகலப்பாத்தி, அந்த மாதிரி வரப்பு போட்டு தண்ணி நிலத்திலேயே இறங்குற மாதிரி செஞ்சுட்டு, அது போக மேஜராக தென்னை விவசாயிகள் இருக்கிறதுனால மேலே மூடாக்கு, பயிர் மூடாக்கு அல்லது தென்னை ஓலை, தென்னை மட்டை போட்டும்போது காற்று அதிகமாக அடித்தாலும் ஆவியாதல் குறைஞ்சி உங்களுக்கு நீரை தக்க வைக்கக்கூடிய, நிலத்திலேயே தக்க வச்சுக்கக்கூடிய நிலைமைகளெல்லாம் உருவாகும். பயிர் பண்ணக்கூடிய விவசாயிகள் வறட்சி தாங்கக்கூடிய சில ரகங்கள் அல்லது பயிர்களை நம்ம இப்போ சோளம், சில வறட்சி தாங்கி குறைவான வயதுடைய ரகங்களை செலக்ட் பண்ணி பயிர் செய்கிறது மூலம் நாம் அதை ஓரளவில் தக்க வச்சுக்க முடியும். அடுத்தது கொஞ்சம் விதைக்கும்போது ட்ரவுட் டாலரன்ஸ், வறட்சி தாங்கி வளர்வதற்கு சில கெமிக்கல்ஸ் இது பண்ணுறோம். இந்த சீடு கார்டனிங் பண்ணி விதைச்சோம்னா இந்த வறட்சி செய்ய முடியும். அதிகப்படியான மழை பெய்யும் போது உங்களுக்கு இந்த நீரை சேகரித்து 1 or 2 இரிகேஷன் கொடுத்ததுன்னா மகசூல் நம்ம ஓரளவுக்கு பாதுகாத்துக்கலாம். எல்னினோவுடைய வறட்சி அப்படிங்கிறது தற்காலிக ஒரு சவாலா இருந்தாலும் அதை நீண்ட காலத்துக்கு மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய மிக கொடூரமான ஒரு வறட்சியாக தான் இதை பார்க்க முடியுது. குறிப்பா இதுல நிலத்தடி நீர், அதே போல மழைநீர் சேகரிப்பு, குறுகிய கால பயிர்கள் விளைவிக்கக்கூடிய அந்த மாதிரியான விவசாயத்துல ஏற்படக்கூடிய மாற்றத்திலிருந்து மட்டும்தான் இந்த வறட்சியிலிருந்து நம்மளால தப்பிக்க முடியும்.